அவதார் 3 அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கேமரன் இப்போதைக்கு உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அவதார் 2 and 3 வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக்கா ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க அந்த படத்தை எதிர்பார்த்தலாம்னு நினைக்கிறேன். அதுல புதுசா ஒரு ஃபயர் கிளான் ரெட் கலர் நாவிஸ் வர மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. அந்த படம் இந்த வே ஆஃப் வாட்டரோட கண்டினியூஷனா தான் வரப்போது. பெருசா எந்த ஒரு டைம் ஜம்பும் இருக்காதாம். பட் இப்போ லேட்டஸ்டா ஜேம்ஸ் கேமரன் என்னோட இன்டர்வியூல அவதார் 3க்கு அப்புறம் வரப்போற அவதார் 4ல ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் இருக்க போதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 6 years வரைக்கும் அந்த டைம் ஜம்ப் இருக்குமா. ஸோ அங்க இருக்க நம்ம ஜேக்கோட பசங்க வளர்றமா தான் அந்த படத்தை கொண்டு போக போறாங்களாம். 2029ல தான் அந்த படத்தை செட் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் இந்த படத்தில் நடிச்ச ஆக்டர்ஸும் வளர்ந்துருவாங்க. ஸோ அவதார் 3க்கு அப்புறம் தான் அவதார் 4க்கான அந்த 6 years கேப் ஷூட்டிங்கே நாங்கள் எடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவதார் 2 and 3 பேக் டு பேக் எடுத்த மாதிரி அவதார் 4ல சில முக்கியமான சீக்வன்ஸுமே அவங்க எடுத்திருக்காங்க. சின்ன பசங்க சின்னதாக இருக்க மாதிரியே சில ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். அவதார் 4க்கான இனிஷியல் ஆரம்ப கட்ட ஷூட்டிங் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. சின்ன பசங்களுக்கு அப்புறம் 6 years கேப்ல நடக்கிற விஷயங்களை அவதார் 3க்கு அப்புறம் தான் ஷூட் பண்ண போறதாவும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவதார் 4ல ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் இருக்கும். அண்ட் அவதார் 5ல ஆக்சுவலா அந்த நாவி மக்கள் பூமிக்கே வர மாதிரியும் கதை போக போதான். அதாவது பூமியை வந்து அவங்க ஹீல் பண்ற மாதிரி தான் கதையை முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரன் ஒரு பக்காவான பிளானோட தான் இந்த அவதார் யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப லேட்டரா 2029 அவதார் 4 யோசிச்சு பாருங்க. அத்தனை வருஷங்கள் எத்தனை பேர் காத்துட்டு இருக்க போறீங்க? மறக்காம லைக் பட்டனை தட்டி காமிங்க.